அதாவது ஒரு ஊரில் வந்து விறகு வெட்டியிருந்தான். அவன் தினமும் ஊர் எல்லையில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று விறகை வெட்டி தான் அவனோட வாழ்க்கையை வந்து அவன் நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு ரொம்ப களைப்பு வந்து ஏற்பட்டது. அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலை வந்து அவன் படுத்துட்டான். அந்த மரமானது நினைப்பதெல்லாம் கொடுக்கும் ஒரு மந்திர மரம். அந்த விஷயம் வந்து அவனுக்கு வந்து தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு தென்றல் காற்று ரொம்ப சூப்பராக வந்து வீசியது. அது வந்து அவனுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு மனசில் தோன்ற விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் ஒரு பஞ்சு மெத்தை கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து அவன் நினச்சான். அவன் நினச்ச நேரத்திலேயே ரொம்ப ஆச்சரியமாக அவன் பக்கத்தில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்தது. அந்த விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை. உடனே அவன் அதில் ஏறி படுத்தான். நாள் முழுவதும் ரொம்ப கடின உழைப்பால் அவனுக்கு வந்து உடம்பெல்லாம் வலியாக இருந்தது. அந்த சமயத்தில் முதுகு கை கால் பிடித்து விட ஒரு இளம்பெண் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து அவன் நினச்சான். அவன் நினச்ச அடுத்த கணமே அங்கே ஒரு இளம்பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடித்து விட்டு இருந்தானாம். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். அவன் ஆச்சரியப்பட்டான். நினைப்பதெல்லாம் நடக்கின்றது, ரொம்ப நல்லா இருக்க, இவ்வளோ சுகங்கள் எல்லாமே இருந்து நம்ம வந்து ரொம்ப பட்னியாக இருக்கோமே, இந்த நேரத்தில் ஒரு அறுசுவையான உணவு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து அவன் நினச்சான். அவன் நினச்ச அடுத்த நிமிஷமே தங்கத்தட்டில் அறுசுவையான உணவு வந்து அவனுக்கு வந்து கிடச்சிது. அந்த நேரத்தில் அவன் வயிறார எல்லாமே சாப்பிட்டான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப அவன் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து படுத்தும் தூங்கிட்டான். திடீர்னு அவன் மனசில் ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. நம்ம காட்டில் தனியாக இருக்கிறோமே, இப்பொழுது ஒரு சிங்கம் வந்து நம்ம முன்னாடி வந்து நம்மளை கொன்னுட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து நினச்சான். அவன் நினச்சபடியே மறு நிமிஷமே ஒரு சிங்கம் வந்து தோன்றி அவனை வந்து அந்த நிமிஷமே கொன்னுட்டு. வந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எண்ணப்படி தான் நம்ம வாழ்க்கை வந்து எப்போவுமே அமையும். நம்ம உயர்ந்தவற்றையும் நல்ல எண்ணங்களையும் நம்ம வந்து நினச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லதாகவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம்ம வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும். அதனால் நம்ம எப்பவுமே உயர்ந்தவற்றையே நினைக்க வேண்டும்.